கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவன்ராஜ் இருவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 14 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. கரூர் விஜய் பிரச்சாரத்து நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைதான தாவேகாவினரை தாக்கவோ உரிமையில் பேசவோ கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கைதான தாவேகாவினரை தாக்கவோ ஒருமையில் பேசவோ கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ள நிலையில் அவர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்ற உத்தரவும் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து நம்மிடையே கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, உங்க விரிவான தகவல். வணக்கம். நிச்சயமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு பரப்புரையான நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அப்பொழுது கூட்ட நெரிசல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்களில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது போலீசார் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இவர்களை தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் தற்பொழுது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பினர். அதில் நீங்கள் அதாவது 10,000 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வார்கள் என்று மனு அளித்துவிட்டு விடுமுறை நாள் என்பது உங்களுக்கு தெரியாதா என விஜய் தாவேகா சார்பிடம் கேட்டனர். அப்பொழுது அவர்கள் உரிய பதில் அளிக்காத நிலையில் அதுமாரி பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதி அவர்கள் தற்பொழுது அவர்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.